கோவையில் தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். குறிப்பாக இன்னும் 50 நாட்களிலே அறிவிக்கப்பட இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இங்கே நிறைய பேர் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலிருந்தும் தேர்தல் பணியாற்றியவர்கள், அம்மா அவர்கள் காலத்திலும் பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஏன் ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து பல்வேறு தேர்தல்களிலே பணியாற்றியவர்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் தேர்தல் பணி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக நான் இங்கே வரவில்லை. இங்கே நீங்கள் செயல் வீரர்கள் குறிப்பாக அனைத்து ஒன்றிய நகர பகுதி கழக பேரூராட்சி கழக செயலாளர்கள் அனைவரும், நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். உங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு எப்படி மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் ஒன்றிருப்பதற்கு மண்டல பொறுப்பாளராக அண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சண்முகவேல் அவர்கள் பணியாற்றுகிறார்களோ, அதுபோல ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள ஒன்றிய கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், நகர் கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள 24 அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகளை இந்த தேர்தல் நேரத்திலே ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காகத்தான் இந்த தொகுதி பொறுப்பாளர்களே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ சில பேர் நினைக்கலாம், என்ன எங்க மேல அண்ணனுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் ஒன்றிய செயலாளரா, நகர செயலாளரா, பகுதி செயலாளரா, பேரூராட்சி செயலாளரா மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் நன்றாகத்தானே செயல்படுகிறோம் என்று. அப்படி அல்ல. எப்படி சண்முகவேல் அண்ணன் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட கழக செயலாளர்களை ஒருங்கிணைத்து செயல்படுகிறாரோ, அதுபோல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் இப்பொழுது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அங்கே கிளைக்கழகம் முதல் மாவட்ட கழகம் வரை நமது கட்சிக்கு நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அந்த அமைப்புகள் எல்லாம் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, இல்லை அதில் யாராவது சிலர் சரியாக செயல்படவில்லை என்றால் அதை மாற்ற வேண்டுமா? ஒன்றிய கழக செயலாளர் 6 ஆண்டுகளாக வேலை வாங்கிய ஒரு நிர்வாகியை மாற்றுவதற்கு அவர் சரியாக செயல்பட முடியாமல் இருக்கலாம், பல்வேறு காரணங்களால் அவர் செயல்படாமல் இருக்கலாம். அவரை மாற்றுவதற்கு ஒன்றிய கழக செயலாளரோ நகர்கழக செயலாளரோ இத்தனை ஆண்டுகள் அவரோடு நாம் பழகிவிட்டோம், அவர் நமக்காக வேலை பார்த்தார், இப்பொழுது 1-2 ஆண்டுகளாக இல்ல பல மாதங்களாக சரிவர வேலை பார்க்கவில்லை, எப்படி மாற்றுவது என்று நீங்கள் யோசிக்கின்ற பொழுது உங்களுக்கு தர்ம சங்கடம் வராமல் இருப்பதற்காகத்தான் தொகுதி பொறுப்பாளர்கள் அந்தந்த பகுதியிலே வந்து அங்கே கட்சி பணிகளை எல்லாம் அவர்கள் எப்படி நடக்கிறது என்று அறிந்து அதை மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளுடன் நமது அண்ணன் சண்முகவேல் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று யாராவது ஒருவர் சிலரை மாற்ற வேண்டும் என்றால் அவரை மாற்றுவதற்கும், பூத் கமிட்டி சரியாக அமைக்கப்படுகிறதா என்பதை அவர்கள் மேற்பார்வையிடுவதற்காகத்தான் இது ஒரு ஸ்பெஷல் டியூட்டியாக தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு பூத்திலையும் உங்களுக்கு தெரியும், நிச்சயம் எல்லா பூத்திலையும் கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, பல்வேறு அணிகள் இருக்கிறது, கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அங்கு யாராவது இருப்பார்கள். அவர்கள் துணையோடு ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தது 2-3 பேரை அந்த பூத்தில உள்ள 1000 வாக்காளரோ 1200 வாக்காளரோ இருப்பவர்களை, நன்கு அறிந்தவர்களை நீங்கள் இப்பொழுதே அவர்களை நீங்கள் குறிப்பிட்டு அறிந்து வைத்தால்தான், அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்தால்தான் தேர்தல் நேரத்தில் 10 பேர் கொண்ட பூத் கமிட்டியை அமைப்பதற்கு அது சரியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுகிறது. அதற்காகத்தான் 16 தொகுதிகளிலும் நமக்கு தொகுதி பொறுப்பாளர்களாக கழக நிர்வாகிகளே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இது அந்த பகுதிகளிலே உள்ள செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து தேர்தல் பணிக்காக தயார்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்பதை தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும். காரணம், இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக கூட்டணியோடு போட்டியிடும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். காரணம், 2019 தேர்தலிலே ஒரு சில கட்சிகள் நம்மோடு கூட்டணி பேசிக் கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு கூட்டணி அமையாமல் போனதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அந்த தேர்தலிலே நாம் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலுமே பாராளுமன்ற தொகுதிகளும் தனித்து போட்டியிட்டே ஒரு சில தொகுதிகளை மாத்திரம் சில கூட்டணி கொடுத்திருந்தோம். நம்மால் பெரும்பாலான தொகுதிகளிலே நல்ல வாக்குகளை பெற முடிந்தது, வாக்கு சதவீதத்தை. ஆனால் இந்த தேர்தலில் அந்த முறை நமக்கு பாராளுமன்ற தேர்தலின் போது பிரதம வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் அன்றைக்கு நம்மால் அதிக நமது உழைத்தும் அனைத்து விதமாக நீங்கள் எல்லாம் பணியாற்றியும் அந்த முறை நம்மால் அதிக வாக்குகளை பெற முடியவில்லை. இந்த முறை அப்படி இல்லாமல் பிரதம வேட்பாளரை சொல்லி இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே நான் தொடர்ந்து சொல்லி வருவது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது பங்கினை ஆற்றும் என்பதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். இப்ப ஈரோடு தொகுதியா இருக்கலாம், திருப்பூர் தொகுதியா இருக்கலாம், மற்ற எத்தனை 39 தொகுதிகள் இங்க இருக்கு, பாண்டிச்சேரி இருக்கு. இதில் நாம் போட்டியிடுகின்ற தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளிலே கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதன் நிர்வாகிகள் கிளைக்கழகம் முதல் மாவட்ட கழகம் வரை சிறப்பான கட்டமைப்பு இருக்கிறது. சிறப்பான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று மற்ற இயக்கங்கள் உங்களை எல்லாம் பாராட்டி உங்களை அவர்கள் மதித்து தேர்தல் பணியிலே நீங்கள் தலைமை ஏற்கின்ற அளவிற்கு செயல்பட வேண்டும் என்றால், ஏதோ எங்களை வந்து பார்க்கல, எங்கள்கிட்ட பேசல வேட்பாளர் அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு வீட்டில் உட்கார்றதுக்கு இல்லை. அவங்களை தேடி வருகின்ற அளவுக்கு இந்த ஒன்றிய செயலாளர் அல்லது இந்த பகுதி செயலாளர், இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதி இருக்குன்னா அந்த நகர பகுதி செயலாளர், அங்கு வார்டுகளிலே உள்ள நிர்வாகிகள் நல்ல கட்டமைப்போடு சிறப்பாக இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் பிரசாந்த் நன்றாக செயல்படுகிறார், வெங்கடேசன் சரியாக செயல்படுகிறார், சரவணன் சரியாக செயல்படுகிறார், ஆனந்தகுமார் செயல்படுகிறார், சகோதரி விசாலாட்சி செயல்படுகிறார், செல்வம் செயல்படுகிறார் என்றால்தான், அவருக்கு கீழே உள்ள நேர்கள் செயல்பட்டால்தான் அந்த கூட்டணியிலே நீங்கள் தான் தலைமையேற்று நடத்தக்கூடிய இடத்திலே அந்த தொகுதி பாராளுமன்ற தொகுதியிலே முக்கிய பங்கு என்பதைத்தான் நான் தலைமை என்று சொல்கிறேன். எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் தேர்தலிலே முக்கிய பணி அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் இன்று முதல் ஒற்றுமையுடன் இருந்து உங்கள் பணிகளை தொடங்கி செல்ல வேண்டும். பிப்ரவரி மாதத்தில் நான் திருப்பூர் மறுபடியும் வருவேன். திருப்பூர் நிர்வாகிகள் சொல்லிக் கொள்கிறேன். இப்போ கோயம்புத்தூருக்கு வந்தேன், மறுபடியும் இப்போ ஈரோடு வந்திருக்கேன். மறுபடியும் கோயம்புத்தூரில் போய் எப்படியெல்லாம் அவங்க பூத்து கமிட்டியில் 2 பேராவது நியமிக்கணும்னு அங்கே தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டோம். தொகுதி பொறுப்பாளர்கள் முதலாக நியமிக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் தான் 10 தொகுதியிலையும். அதுக்காக சுகுமார் கோச்சிக்கிட்டாரா? சீனியர் அவர், அம்மா காலத்திலே மாவட்ட செயலாளர் இருந்தவர், சேர்மனாக இருந்தவர், எம்பியா இருந்தவர், பெரியவர் அப்பாதுரை சேவல் காலத்திலே மாவட்ட செயலாளர் இருந்தவர். அதுபோல இளைஞராக இருந்தாலும் பாஸ்கர் நல்ல செயல்பாட்டாளர். ஊட்டியில் நம்ம கலைச்செல்வன் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து மாவட்ட செயலாளர் இருப்பவர். அவர் என்ன கோச்சிக்கிட்டாரா? என்னங்க என்ன செயல்பாடு வேற நம்பிக்கை இல்லையா? நான் என்ன 3 தொகுதிக்கு கலைச்செல்வன் ஒரு நாள் சொல்லையா? தொகுதி பொறுப்பாளர் அவர் தான் சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அதுமாரி சுகுமார் தான் அந்த 4 தொகுதிக்கும் எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி 4 தொகுதிக்கும் முதல் ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்தர்னு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் அப்பாதுரை என்னன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ சேதுவை நியமிச்சிருக்கோம், அங்கே செல்வாவை நியமிச்சிருக்கோம், சரவணன் வந்து அமைப்பு செயலாளர் சரவணன் அவர் தொகுதியில் நிர்வாகிகளை நியமனம் கொடுத்திருக்காரு.
இதெல்லாம் காரணம் இன்னும் பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதை நீங்கள் உணர்ந்து என்ன நம்ம மேல நம்பிக்கை இல்லையான்னு நினைக்காம, தேர்தல் நேரத்தில் யார் வேட்பாளராக போட்டியிட்டாலும் அந்த வேட்பாளர்கள் உங்களை தேடி வந்து தேர்தல் நேரத்திலே பணியாற்றுவதற்கு அழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சிறப்பான நிர்வாக அமைப்பை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது என்பதை உருவாக்கி காட்ட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 75 ஆண்டு கட்சிகளுக்கும் 50 ஆண்டு கட்சிகளுக்கும் இணையாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து பகுதிகளிலும் கட்டமைப்பு கிளை வரை உள்ள ஒரே இயக்கம், அவர்களுக்கு சவாலான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியும். வேண்டுமென்றால் இந்த பகுதிகளில் கொள்ளையடைத்தவர்கள்லாம் வேறு பக்கம் இருக்காங்க. வேண்டுமென்றால் நம்ம நிர்வாகிகளிடம் திறமையும் தகுதியும் இருந்தும் பண வசதி வேணுமானால் குறைவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உழைப்பதிலே அவர்களை விட சிறந்தவர்கள் என்பதை ஏற்கனவே செய்து காட்டியிருக்கிறீர்கள். இந்த முறையும் செய்து காட்டுவீர்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, டெல்டா பகுதியிலையும் தென் மாவட்டங்களிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்குதான் இருக்கு, இங்கெல்லாம் இல்லைன்னு. அங்குதான் மிக மிக சிறப்பாக இருக்கிறது என்பது ஒரு உண்மை. அங்கு நம்மை விலக்கிவிட்டு யாராலும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது உண்மை. நாம் இருக்கின்ற அணிதான் வெற்றி பெற முடியும் என்பதும் உண்மை. அந்த பகுதிகளில் எல்லாம் துரோகிகள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட போகிறார்கள் என்பதும் உண்மை. நேற்று கூட தருமபுரிக்கு போயிருந்தோம். தருமபுரி அங்க DKR தெரியும், தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இயக்க பணியாற்றுபவர். அங்கு நேற்று மழை, காலம்பரம் 5 மணிலேருந்து மழையா. அப்படியும் அங்க உள்ள பொறுப்பாளர்கள்ல நிர்வாகிகள்ல 95% பேர் வந்து விட்டார்கள். கிருஷ்ணகிரி ஓசூர்ல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப எப்படி இங்க இவ்வளவு மழையா இருந்தாலும் எனக்கு தெரிந்தவரை எனக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தாங்க. மாவட்ட அணி நிர்வாகிகள் தான் கொஞ்சம் பேர் வரல, மற்றபடி எல்லாருமே சிறப்பாக வருகை புரிந்திருக்கீங்க. அட்டெண்டன்ஸ்லாம் எடுத்துட்டு தான் வந்துட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. இப்ப தொகுதி பொறுப்பாளர் அனைவரும் பிரசன்ட் ஆயிருக்காங்க. திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பகுதி கழக செயலாளர் 16 பேர்ல 12 பேர் வந்திருக்காங்க. ஒன்றிய கழக செயலாளர் 26ல் 24 பேர் வந்திருக்காங்க. நகர் கழக செயலாளர் 6 பேர்ல 5 பேர் வந்திருக்காங்க. பேரூர் கழக செயலாளர் 17 பேர்ல 13 பேர் வந்திருக்காங்க. சார்பணியில தான் கம்மியா வந்திருக்காங்க. அது என்னன்னு சண்முகவேலன் சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கேன். உண்மையா வர முடியலையா, இல்ல மழைன்னு வீட்டில் படுத்துக்கிட்டாங்களா, இல்ல வேற காரணம் இருந்தா அதுக்கு பதிலாக நீங்க என்ன மாற்று நடவடிக்கை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன், சொல்ல போறேன். அதே மாதிரி நமது ஈரோடு மாவட்டத்தில் பகுதி செயலாளர் 14 பேர்ல 13 பேர் வந்திருக்காங்க. ஒன்றிய கழக செயலாளர் எல்லாருமே வந்திருக்காங்க. நகர் கழக செயலாளர் அனைத்து 4 பேரும் வந்திருக்காங்க. பேரூர் கழக செயலாளர் தான் கொஞ்சம் பேர் வரல, 41 பேர்ல ஒரு 10 பேர் வரல. அது என்னன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன் சண்முகவேலன் சொல்லி. ஏன்னா மழை காரணமா இருக்கலாம், வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். உண்மையான காரணம் இல்லைன்னா அதுக்கு மேல வேற நிர்வாகிகள், சிறப்பான நிர்வாகிகளை போட்டுருக்கேன். இந்த கூட்டத்துக்கே வரலன்னா அவங்க எந்த கூட்டத்துக்கு வர போறாங்க? அதே போல அங்கேயும் சார்பணி செயலாளர்கள் தான் கம்மியா வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். பதவி வேண்டும் என்று வருபவர்கள், இன்றைக்கு அம்மா காலத்தில் 19 அணி தான் இருந்துச்சு, 16 அணி இருந்தது. இன்றைக்கு 24 அணி இருக்கு. 24 அணிலையும் எனக்கு தெரிந்து பெரும்பாலான மாவட்டங்கள்ல மாவட்ட சார்பணி நிர்வாகிகள், ஒன்றிய அளவுக்கு நகர அளவுக்கு நிர்வாகிகள் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஏன் வரலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு உண்மையான காரணங்கள் இருந்தால் அதை விட்டுவிடலாம். இல்லை என்றால் மாற்று நபரை மாவட்ட செயலாளர் கொடுத்து மாற்றணும். எதுக்கு சொல்றேன்னா, எலெக்ஷன் நேரம். இப்ப இந்த கூட்டம் என்ன, உங்களுக்கு வேலை இல்லையா, இல்ல இவங்களுக்கு வேலை இல்லையா, எனக்கு வேலை இல்லையா? டெய்லி பறந்துகிட்டு இருக்கோம் ஒரு மாவட்டமா. அப்ப வரலன்னா அதுக்கான காரணங்களை நானே தலைமை கழகத்திலிருந்து உதவியாளர் மூலம் அண்ணன் மூலம் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு சரியான காரணம் இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக வேற ஒருவரை அந்த பதில் போடணும். ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்களை வேற ஏதாவது டம்மி போஸ்ட்ல போட்டுட்டு அணி செயலாளருங்கிறது முக்கியமான பதவி, அதுக்கு போடணும். இன்னைக்கு பணபலத்தையும் இரட்டை இலை மாத்திரம் நம்பி நின்ற துரோகிகள் இன்றைக்கு விலவெழுத்து போயிருக்கார்கள். பழனிசாமி கூட்டங்களில் பேசுறதுலே உங்களுக்கு தெரியும். அதாவது உண்மை ஒரு நாள் வெளிவரும். முன்னால என்ன சொல்வாரு, யார் இந்த தினகரன்,
அவரை எனக்கு தெரியாதா? நான் 40 ஆண்டுகள் 74லேருந்து அரசியலில் இருக்கேன். கிளை செயலாளராக இருந்தேன், ஒன்றிய செயலாளர் இருந்தேன், சேவல்லே எம்எல்ஏ இருந்தேன். உழைத்து உழைத்து மேல வந்தேன்னு சொல்றக்கூடியவர் அன்னைக்கு மதுரையில் ஒரு மாநாட்டில் எத்தனை நாள் நாக்கு பொய் சொல்லும், ஒரு நாள் உண்மை வெளில வந்துடும்ல. எத்தனை நாள் உண்மை தலைவர் பாடியிருக்காருல, உண்மையை மறைக்க முடியாது, தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஆனந்தகுமாரோ இப்ப சண்முகவேல் அண்ணன் கேட்டீங்கன்னா நான் உழைச்சி கிளை செயலாளராக இருந்தேன், மடத்துக்குளத்தில் ஒன்றிய செயலாளர் இருந்தேன், மாவட்ட செயலாளர் இருந்தேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், அமைச்சராக இருந்தேன்னு சொல்லுவார். யாராவது ஒரு எந்த அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவராவது எந்த ஒரு நிர்வாகியாக இருந்து பதவிக்கு வந்தவர்கள் நாங்கள் உங்க மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் தவழ்ந்து தவழ்ந்து இந்த பதவிக்கு வந்திருக்க குழந்தை தாங்க தவளும், 4 காலில் 2 கால் 2 கையில். பிராணிகள் தான் தவளும், நம்ம தான் காலில் விழுந்தே பதவிக்கு வந்தவராச்சே. பதவி கொடுத்தவரே யார் என்று கேட்டவர் நீங்க, பதம் பார்த்தவங்க நீங்க. அதாவது இந்திய அரசியல் மாத்திரமல்ல, உலக அரசியல் வரலாற்றிலேயே துரோகத்திற்கு என்று அரசியல் ரீதியாக ஒரு எம்பளம் வைக்கணும்னா அதை நம்ம அண்ணன் அந்த அழகிய சிரிப்புக்கு சொந்தக்காரர் இருக்கார எடப்பாடி பழனிசாமி, அவர் தான் இஞ்சி தின்ன மாதிரி முடிஞ்சு சிரிச்சிட்டு இருப்பார். என்ன கேட்கிறார், யார் இந்த தினகரன்? இவர் தான் ஆர்கே நகர்ல அண்ணன் தினகரன். யாருன்னா அம்மா வந்து சட்டமன்றத்தில் சொன்னாங்களே, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாதுன்னு அதுக்கான தலைவர் பேசினாரா இல்லையா? நான் கூட இப்ப சொன்னேன், தேர்தல் நேரம் நீங்க முதலமைச்சர் வரணும், பை எலெக்ஷன் நாங்களே பார்த்துக்கிறோம். இல்ல இல்ல, நான் தான் வந்து அவர் பணி கொடுத்திருந்த பகுதியில் தான் முதல்ல ஓட்டு கேட்டாங்க. நிறைய பேர் இங்க வந்திருப்பீங்க, தொப்பியை போட்டுட்டு ஓட்டு கேட்டாரா இல்லையா? எனக்கு நான் கூட அன்னைக்கு செயல்வீரர் கூட்டத்துக்கு போக முடியல, வெளியில நான் வரல. அன்னைக்கு அங்க செயல்வீரர் கூட்டத்தில் என்ன பேசினார், அந்த வாய் என்னெல்லாம் பேசுது, எப்படியெல்லாம் நமது சின்னம்மா அவர்கள் காலில் தவழ்ந்து வந்து இப்படி வாயை பொத்திட்டு ஓட்டு. அன்னைக்கு அங்க எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவர் நின்னார், அவங்க வந்து காலில் உழுவ சொன்னாங்களா? அப்படி வந்து அப்படி நம்மளாம் திருப்பதியில் போய் உழுந்து கும்பிடுவோமே, நெடுஞ்சான் கிடையாது, உழுந்து கும்பிட்டு பதவி ஆகிட்டு யார் இந்த சசிகலான்னு கேட்டார். அவரை 100% சேர்க்க மாட்டேன்னார். டெல்லியில போய் மக்கள் உங்களை ஒதுக்கி விட்டார்கள். பாராளுமன்ற தேர்தல் தெரியும் உங்களுக்கு. அந்த தேர்தலில் ஆட்சி அதிகாரம், மத்திய அரசு ஆதரவு, பெரிய கூட்டணி, பணபலம், படைபலம் இருந்தும் ஒரே ஒரு தொகுதியில் தப்பு தவறி ஓபிஎஸ் பையன் தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அவர் செலவு பண்ண கோடிகள்ல 100ல் 1 பங்கு கூட நாம் செலவு செய்யவில்லை. அதுக்கப்புறம் சட்டமன்ற பொது தேர்தல், எனக்கு டிடிவி தினகரன்லாம் வேணாம். அது அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட திரு அமித்ஷா வந்தப்ப அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட திரு பன்னீர்செல்வம், திரு வைத்திலிங்கமே சொல்றாங்க மேடையில், நேருக்கு நேர் நிகழ்ச்சிகளில், நாங்கள் எல்லாம் டிடிவி தினகரன் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது, அவரையும் சேர்த்துக்கணும்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் சொன்னப்ப இல்லை நாங்கள் 150 சீட்டில் ஜெயிச்சிடுவோம்னு சொன்னாராம். எத்தனை 1000 கோடி செலவு செய்தும் ஆட்சி பொறுப்புக்கு வர முடிந்ததா? இரட்டையில இருந்து முடிந்ததா? அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து நடந்த நகர்மன்ற தேர்தல்களை எவ்வளவு கோடி செலவு செய்தார்கள், வெற்றி பெற முடிந்ததா? நாம் ஒரு பைசா கூட செலவு பண்ணல. 3 மாநகராட்சி உறுப்பினர்களை பெற முடிந்தது. பேரூராட்சிகளிலே வென்றோம், தமிழ்நாடு முழுவதும் வென்றோம். இந்த தேர்தலில் பழனிசாமி யார் என்பது சாயம் வெளுத்துவிடும். ஏன்னா ரெட்டலையை காட்டி ஒரு கட்சின்னா, இப்ப நீங்களா நான் காசு கொடுத்துருந்தீங்களா? யாராவது காசு கொடுத்தாரப்பா சண்முகவேலன்னா? இல்ல விசாலாட்சி அம்மா சாரு கொடுத்தாங்களா உங்களுக்கு? அவங்கவுங்க சொந்த காசுல வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அங்கேயிருந்து தலைமை வந்திருக்கீங்க. எங்க மாவட்ட செயலாளர்லாம் சேர்ந்து நம்ம வீட்டு விழா மாதிரி உங்களுக்கு சாப்பாடு, மதிய சாப்பாடு நீங்க எதிர்பார்க்கல. அவர்கள் இன்னைக்கு கூட சண்முகவேலன் என்ன சொன்னார், 2500 பேருக்கு சாப்பாடு செஞ்சிருக்கோம், தயவு செய்து சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிடாம போய் வேஸ்டா போயிடுன்னு தான் சொல்றார். அதுபோல ஒரு அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சானாக, அக்கா தங்கையாக
இந்த உறவு ஏற்பட்டிருக்கிறது. உங்க மாதிரி ஒரு தொண்டனாக இருந்த என்னை நீங்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளராக்கி இருக்கிறீர்கள். ஆட்சி பொறுப்பு, அதிகாரம், பணபலம், ஆட்சி அதிகாரத்தால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் எல்லாம் இருந்தும் பழனிசாமியும் அந்த துரோக கம்பெனியும் தூக்கி எறிந்து விட்டு என்னோடு இத்தனை பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாரோ சில பேர் சுயநலத்தில் வந்திருப்பாங்க. நம்ம இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சோமோ அதை தாண்டி இதுல பூந்து எதுவும் பதவி வாங்கிடலாமா, பழனிசாமியை மிரட்டி பதவி வாங்கிடலாமான்னு சில முன்னாள் இன்னைக்கு சில பேர் உள்ளார இருக்கிறவங்க வேற திமுக இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. உண்மைதானே? இன்னைக்கு சில பேர் திமுக போயிட்டாங்க, அதுல சில பேர் பாவம் உள்ளார இருக்காங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. எதுக்கு சொல்றேன்னா, யாரோ சில பேர் போனதுனால இது அழிந்து விடுவதற்கு ஒன்றும் இது ஒன்றும் இவங்க மாதிரி டெண்டர் கம்பெனி இல்லை. இது லட்சம் லட்சம் தொண்டர்கள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு 2014 எனக்கு உறுதுணையாக அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திரண்ட கூட்டம். இந்த தொண்டர் கூட்டம் இருக்கும் வரை இந்த டிடிவி தினகரனை எந்த கொம்பனாலும் எதுவும் செய்துவிட முடியாது. எத்தனையோ கட்சிங்க ஆந்திராவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. பவன் கல்யாண் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு, இங்கே எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. திருநாவுக்கரசு ஆரம்பிச்சார், எங்க சொந்தக்காரர் தான், அவர் கட்சி ஆரம்பிச்சார். அவரால் தொடங்க முடிஞ்சிச்சா? ஒரு தேர்தல் தாங்க மாட்டாங்க. பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியல, சட்டமன்ற பொது தேர்தலில் நான் கூட வெற்றி பெற முடியவில்லை. நமது இயக்கம் உயிரோட்டத்தோடு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உயிரோட்டம் இல்ல, கொள்கை பிடிப்பு உள்ள அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தே தீருவோம் என்ற ஒரே கொள்கையோடு லட்சியத்தோடு என்னோடு இணைந்திருக்கின்ற இந்த கூட்டம், யாருக்கும் விலை போகாத சொக்க தங்கங்கள் நிரம்பி இருக்கின்ற இந்த கூட்டம், எத்தனை மூட்டையில நீங்க கொள்ளையடித்த பணத்தை வச்சாலும் யாரோ ஒரு 10 பேர் எங்கேயுமே சபல கேஸ் நாள் இருக்கும், அதுல போயிடும். அது சலித்தெடுத்த தங்கங்களாக என்னிட்ட பேசிட்டு வரப்ப எஸ்கே செல்வம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே, அவங்க யாரை எவ்வளவு காசு கொடுத்தாலும் யாரையும் பிடிக்க முடியாதுங்க. அது என்னமோ ஒரு மெஸ்மரிசை வச்சிருக்காரு. அவர் கூட நிற்கிற நம்ம தொண்டர்களை இவங்க பல ஆயிரம் கோடி செலவு பண்ணாலும் முடியல. யாரோ 1-2 ஸ்லிப் ஆகும், அது இருக்காதானே. அவர் சொன்னார், அண்ணா நம்ம கட்சி உயிரோட்டமா இருக்கு. நேற்று தருமபுரியில் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார். கிருஷ்ணகிரி கூட சிறப்பா இருக்க அப்படின்னு. இன்னைக்குதான் எல்லாம் பார்க்க தான் வந்திருக்காருங்க, எப்படி வச்சிருக்கீங்க, சண்முக மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காரு. இது எதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் சொல்வது போல தென்மண்டலத்தில் எப்படி எழுச்சி இருக்கிறதோ அதற்கு கிஞ்சித்தும் குறையாத எழுச்சியை என்னால் இங்கே பார்க்க முடிகிறது என்பதுதான் உண்மை. அவங்க தென்மண்டலம் சொல்றதுக்கு காரணம் வேற. ஆனா இங்க இருக்கிற இப்ப சம்பத் என்ன சொந்தக்காரரா இல்ல சண்முகவேலன் என்ன எனக்கு சொந்தக்காரர் தான், உறவினர் தான். நாங்கெல்லாம் அம்மா என்கிற ஒரு தாயின் பிள்ளைகள் என்கிற உறவில் உள்ளவங்க. இவங்க சொல்ற மாதிரி எங்க ஜாதியை சேர்ந்த வேற 2 பேருக்கு உட்கார்ந்துருக்கலாம். அது ஏற்கனவே எங்க திருப்பூருக்கு மைக்ரேட் ஆகி ஈரோடுக்கு கோயம்புத்தூருக்கு பல ஆண்டுகளுக்கு முன் மைக்ரேட் ஆகி வந்தவங்க அம்மாவுடைய இயக்கத்தில் இருந்து இன்றைக்கு பணிக்கு வந்திருக்கலாம். சும்மா ஜாதி முத்திரை குத்த பார்ப்பாங்க. நம்ம கட்சியில துணை பொதுச் செயலாளர்ல இந்த கிளை செயலாளர் வரைக்கும் நிர்வாகிகள் போடுங்க, இல்லாத மதம் கிடையாது, இல்லாத சமுதாயம் கிடையாது. அது துணை பொதுச் செயலாளர் இருக்கலாம், பொருளாளர் இருக்கலாம், தலைமை செயலாளர்களாக இருக்கலாம், தேர்தல் பிரிவு செயலாளர்களாக இருக்கலாம், அமைப்பு செயலாளர்களாக இருக்கலாம், 24 அணி செயலாளர்களாக இருக்கலாம், மாவட்ட கழக செயலாளர்களாக இருக்கலாம். எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அந்தந்த பகுதியிலே சிறப்பாக பணியாற்றுபவர்கள் நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல யாரையுமே நான் நியமனம் பண்ணதில்லை. எல்லாம் மற்ற நிர்வாகிகளுடைய ஆலோசனையின்படிதான் நான் எந்த ஒரு நிர்வாக அமைப்பை செய்வேன் என்பது தெரியும். இதுல சுயநலத்திற்காக நான் யாரையும் நியமனம் பண்ணதும் கிடையாது. இது அம்மாவுடைய தொண்டர்கள் இயக்கம். அது அவர்கள் லட்சியத்தை அடைவதற்காக இந்த இயக்கத்தை சரியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பொறுப்போடு செயல்பட்டு கொண்டிருப்பவன் டிடிவி தினகரன்.
ஏதோ இந்த தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாம் என்னை மாத்திரமல்ல, இங்கே உள்ள லட்சம் தொண்டர்களை எந்த விதத்திலும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. தேர்தலிலே கடுமையாக உழைத்துவிட்டு வெற்றி பெறவில்லை என்று வேண்டுமானால் சிறிது காலம் அவர்கள் சற்று வருத்தத்தோடு இருக்கலாம். மீண்டும் எனது நிகழ்ச்சியோ அல்லது கட்சி நிகழ்ச்சியோ இருந்தால் எல்லோரும் எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டுவிட்டு ஓடோடி வரக்கூடிய அம்மாவின் உண்மையான பிம்பங்களாக இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை ஒரு கூட்டம் கூட நாம் காசு கொடுத்து கூட்டியதில்லை. அது திருப்பூர்ல நடந்த கூட்டமா இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டமா இருக்கட்டும், சென்னையில் நடக்கட்டும், மதுரையில் நடக்கட்டும், ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு நாம் தலைமையிலிருந்து பணம் கொடுத்திருக்கிறோம் என்று யாராவது ஒருவர் சொல்லிவிட முடியுமா? இன்றைக்கு சொந்தமாக சம்பாதித்தவர்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு இதில் ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப சம்பாதிச்சவங்கலாம் இங்கே இல்லை. பாவம் அண்ணன் கூட 2-3 மாதம் மந்திரியாக இருப்பார், இல்லை 7 மாதம் மந்திரியாக இருப்பார். இது சதி திட்டத்தில் அவரும் பாவம் வந்துடுவார். இன்றைக்கு இங்கே கட்சியை நடத்துபவர்களும் தங்கள் உழைப்பால் ஈட்டிய பொருளாதாரத்தை வைத்து இந்த இயக்கத்தை நடத்துவதால் தான் இந்த இயக்கம் இன்றைக்கு உயிரோட்டமாக இருக்கிறது. புரட்சி தலைவர் காலத்திலே இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தொண்டர்களால் அந்த இயக்கம் நடத்தப்பட்டது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல தொண்டர்களின் பலத்தால், தொண்டர்களின் உழைப்பால் இந்த இயக்கம் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் தமிழ்நாடு முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி டெல்டா மற்றும் தென்மண்டலத்திலே இந்த இயக்கம் மாபெரும் சக்தியாக இருக்கிறதோ அதே போன்ற சக்தியாக இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலும் சரி, மேற்கு மண்டலத்திலும் ஆகிய இந்த பகுதியிலும் சரி, வடக்கு மண்டலத்திலும் இந்த இயக்கம் மாபெரும் சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், பழனிசாமி ஆட்சியிலே நடந்த ஊழலால், முறைகேடுகளால், மக்களின் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் மக்கள் கொதித்தெழுந்து திமுக திருந்தி இருக்கும் என்று ஆட்சி பொறுப்பை தந்தார்கள். ஆனால் தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத திமுக இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்காக அந்த இயக்கம் நடத்தப்படுகின்ற காரணத்தினால், அந்த ஆட்சி நடத்தப்படுகின்ற காரணத்தினால், தேர்தல் நேரத்திலே சொன்ன 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் விவசாயிகளுக்காக இருக்கட்டும், தொழிலாளர்களுக்காக இருக்கட்டும், நெசவாளர்களுக்காக இருக்கட்டும், அனைத்து தரப்பு தொழிலாளர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், சிறு குறு தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், பெரிய தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், வயதிலே மூத்தவர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் அவர்கள் சொன்ன எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல், அது சொத்து வரியாக இருக்கட்டும், பேருந்து கட்டணமாக இருக்கட்டும், பால் கட்டணமாக இருக்கட்டும், மின்சார கட்டணமாக இருக்கட்டும், மக்களை வாட்டி வதைக்கின்ற அளவிற்குத்தான் திமுக ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக திருந்தவே திருந்தாது, அது தீய சக்தி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு சரியான நோக்கத்தோடு தான் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு உணர்ந்து வருகிறார்கள். திமுகவிற்கும் இந்த பழனிசாமி துரோக கம்பெனிக்கும் எதிராக இன்றைக்கு மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே இடம் பிடித்து வருகிறது. இதை நீங்கள் சரியாக உணர்ந்து இந்த தேர்தலிலே நீங்கள் பணியாற்றுவதன் மூலம், முத்திரை பதிப்பதன் மூலம் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நமது லட்சியமாகிய அம்மாவின் ஆட்சியை, மக்கள் ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை தமிழ்நாட்டிலே மீண்டும் கொண்டு வருவதற்கு நீங்கள் இப்பொழுதிலிருந்தே பணியாற்ற வேண்டும். நமது இலக்கை அடைவதற்கு நீங்கள் ஓயாமல் உறங்காமல் பணியாற்ற வேண்டும். நம்மளோட பாதை நேர்மையான பாதை. நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. இது இயற்கையாக அம்மாவின் கொள்கைகளை தாங்கி பிடிக்கின்ற கூட்டம். நமது லட்சியம் நிறைவேறும். அதை நிறைவேற்றி காட்டும் வரை நாம் அனைவரும் ஓயக்கூடாது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.